ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே ஒன் ஷாட் டீப் இன்டூ நைட். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் ஹாரராக இருக்கும். ஹாரர் ஒன் ஷாட் தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இதை கொண்டு வந்துட்டேன். இது ஆல்ரெடி ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, இந்த இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைன் ரெடி பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே தான் காட்டுறாங்க. டேய், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு பிளேஸாக எடுத்துட்டாடா அப்படின்னு ஜேகே தான் ஒரு பர்சன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அந்த பர்சன் இரு ஜேகே, நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஒரு வீட்டை வந்து சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் டோன்ட் கம் இன்சைட் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இப்போ இந்த சைடு வந்தால் ஜேகே தான் அப்படியே அந்த வீட்டை வந்து பார்க்குறாரு. அந்த வீடு பார்க்க அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கோ, இந்த வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு கிடைக்குமா? அது வந்து ஜேகே இப்படிக்கே நம்ம வந்து போய் ஷூட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்ல. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, என்னது ஷூட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வருவோமா? டேய், அங்கேயே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஜேகே வந்து அந்த டேரக்டர் அந்த மாதிரி போஸ்டில் இருக்கவர். அதனால தான் ஷூட்டிங்காக போயிட்டுருக்கா இப்போ ஜேகே. அதுக்காக ஒரு நல்ல வீட்டை வந்து சூஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த வீடு தான் இப்போ ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல, டோன்ட் கம் இன்சைட், அந்த வீடை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்காரு ஜேகே. இப்போ ஜேகே அந்த வீடை பார்த்துட்டு, இந்த வீடு பக்காவாக இருக்குது, நம்ம இந்த வீட்டிலே ஸ்டே பண்ணணும், இல்லையா இந்த வீடு நம்மளுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சைடு பார்த்தோன்னா அந்த வீட்டிலேருந்து பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. அந்த சத்தம்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த வீட்டுக்கு போகவே அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ அந்த வீட்டிலேருந்து, வர்றீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜேகே. சின்ன வயசில் வேணால் என்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தட்டி என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு அந்த பேய் தான் சொல்லிகிட்ருக்கா. அந்த பேயை முழுசாக காட்டலை. இப்போ ஜேகே தான் இந்த சைடு பார்த்தோன்னா ஜேகே, டேய், இந்த வீட்டை பக்காவாக இருக்குது, இந்த வீட்டுக்கு ரெண்ட்டு கொடு, நம்ம கிளம்பலாம். ஆனால் ஜேகே, இந்த வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. பரவாயில்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட ஃப்ரெண்டு, அவர் பேர் மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அவரும் 2 பேரும் அப்படியே வந்து காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ட்ரைவ் பண்ணி ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஜேகேவும் அந்த பர்சனும் சாப்பிட்டுட்ருக்க. அங்கேருந்து ஒரு சத்தம், இங்கே வந்துடு ஜேகே, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட வாய்ஸ் வந்து ஜேகேவோட காது கிட்ட கேட்க. ஜேகே ஒரு நிமிஷம் டக்குன்னு ஷாக் ஆகிட்டாரு. யார் என் காதுகிட்ட வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க யாருமே இல்லை. இப்போ ஜேகே தான் மேக்ஸை பார்த்துட்டு, டே மேக்ஸு, நீ தானா, விளையாடாத, சாப்பிடு அப்படின்னு சொல்ல. இப்போ மேக்ஸ் தான் திரு முடிச்சுட்டு, நான் எதுவும் பண்ணலை ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. நீ சொல்லலைன்னா அப்போ வேறு யார் என் காதுகிட்ட வந்து நீ அடிமைப்படுத்த போகிற ஜேகேன்னு சொல்லிட்டு போனாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ மேக்ஸ் தான், ஜேகே ரொம்ப நேரம் யோசிக்காத, வா கிளம்பலாம். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸும் ஜேகேவும் அந்த வீட்டை நோக்கி போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு கொஞ்ச தூரம் தான் அந்த வீடு வர்றதுக்கு. அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது என்னென்னமோ சவுண்டு கேட்குது. பேர்ட்ஸ் பறக்கிற சவுண்டு, பேட்ஸ் பறக்கிற சவுண்டு, அங்கேருந்து ஓல சவுண்டு, என்னென்னமோ கேட்டுட்ருக்கு. இப்போ ஜேகே, என்னது இது, சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட
கிட்ட வந்துட்டாங்க. அங்கே பார்த்தோன்னா அங்கே வீட்டுக்கு மேலேயே ஒரு நிலா வந்து இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஜிகே இதை பார்த்துட்டு, என்ன இந்த நிலா மட்டும் இங்கேயே இருக்கு, ஏன் இது நகரவே நகராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அந்த நிலா நகரவே இல்லை, அந்த வீட்டு மேலேயே இருக்கு. இது ஜேகே பார்த்துட்டு, என்னமோ சரியில்லை, இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா போக வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த வீட்டுக்கு வெளியே, டோன்ட் கம் இன்சைட், இஃப் யூ கம் இன்சைட் யூ வில் டை அப்படின்னு எழுதியிருக்கோ. இது ஜேகே இதை படிச்சுட்டு, என்னது உள்ளே வரக்கூடாதா, உள்ளே வந்தால் செத்துருவோமா அப்படின்னு ஜேகே தான் படிச்சுட்டு, என்ன மேக்ஸ் இப்படி எழுதியிருக்கா, உள்ளே போகணுமா போகணாமா, ஜேகே நம்ம உள்ளே போய் தான் ஆகணும், அந்த கேமராவில் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் கேமராலாம் கொடுக்க, அப்போ ஜேகேவும் கேமராலாம் எடுத்துக்கிறாரு. மேக்ஸ் வந்து அந்த ரெக்கார்டர்லாம் எடுத்துக்கிட்டாரு. அப்படியே 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்காரு. ஒரு ரூமை திறந்து பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக டே 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 அவ்வளோ டே வந்து எழுதி வச்சிருக்கா. இது ஜேகே பார்த்துட்டு, டேவா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த சைடு அப்படியே லைட்டாக வேலை திரும்பி பார்க்க, அங்கே ஒரு பேயோ அப்படியே ஜேகாவை குறு 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 குறுன்னு பார்க்குது. ஜேகா வந்து ஷாக் ஆகிட்டா, அப்படியே பின்னாடி தள்ளி போய் நிற்கா. அந்த பேய் அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, மேக்ஸ் என்ன நடக்குதுங்க, சின்னமோ என் கண்ணு முன்னாடி வந்து நின்று போச்சு, அது என்னது, அது வந்து ஜேகே அது ஒன்றும் இல்லை, அது உன்னோட ட்ரீமா, இங்கே என்ன செவரு ஃபுல்லாக டே 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 டேன்னு எழுதி வச்சுருக்க, என்னது இது, அது எனக்கு தெரில ஜிகே, பார்க்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போக, அந்த டே அந்த லெட்டர்ஸ்லேருந்து அப்படியே ஒரு பேய் வந்து வெளியே வருது. ஜேகே வந்துட்டியா, உனக்காக தான் இத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன், ஃபைனலி நீயே வந்துட்டா, பரவாயில்ல, உள்ள வரக்கூடாதுன்னு எழுதியிருந்தோம், உனக்கு தைரியம் உள்ள வந்துட்டா, இனி என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சிருச்சு. இப்போ ஜேகே தான் ஒரு கதவை திறக்க, அங்கேருந்து கீச்சுன்னு ஒரு சவுண்டு. ஜேகே அப்படியே காதை வந்து பொத்திட்டாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பொத்திட்டாரு. இப்போ மேக்ஸ் வந்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிட்டா, என்னாச்சு, ஏன் காதை பொத்திருக்கா, இல்லை கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, கீச்சுன்னு சவுண்டு கேட்டுச்சா, எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே ஜேகே அப்படின்னு மேக்ஸ் வந்து சொல்ல, ஜேகேக்கு லைட்டாக பயமாகுது. என்ன சொல்கிற, உனக்கு அந்த சவுண்டு கேட்கலையா, கேட்கல ஜேகே, எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு மேக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஜேகேவால் நம்ப முடியல. இப்போ ஜேகே அந்த கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் என்னென்னமோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ அதில் ஒரு ஃபோட்டோ, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, ஒயிட் ட்ரெஸ் போட்டு அழகாக போஸ் கொடுத்துருக்கு. இது ஜேகே அப்படியே குறு 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 குறுன்னு பார்த்துட்டு அப்படியே மேக்ஸ் பக்கம் திரும்ப, மேக்ஸு சடனாக அப்படியே பறக்கிறாரு. ஜேகே அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாரு, அப்படின்னு தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மேக்ஸ் கீழே தான் நிற்கிறாரு. ஜேகே 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 எந்திரி ஜேகே, சொல்லு என்னாச்சு, என்ன ட்ரீம் உலகத்துக்கு போயிட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பறந்ததானே, ஜேகே எனக்கு என்ன ரெக்கையா இருக்கா பறக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகேவால் ஒன்றுமே புரியல. ஜேகேக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரா. இப்போ ஜேகே அப்படியே வந்து அந்த கதவுலேருந்து ஒரு திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கா. அங்கே வந்து ஒரு சவுண்டு, அந்த திங்ஸ்லாம் கிட்டுத்தன்னு வச்சுக்கோ சோவடிச்சிருவான் அப்படின்னு ஒரு சவுண்டா. ஜேகே வந்து கவனிச்சுட்டு, என்னது இந்த திங்ஸ்லாம் எடுத்தா சாவடிச்சிருவியா, யாரு நீ, வெளியே வா அப்படின்னு ஜேகே கத்திட்டு இருக்கா. இப்போ மேக்ஸ் இந்த சைடு வந்துட்டு, ஜேகே என்னாச்சு ஜேகே, யாரோ இந்த பொருளை தொட்டா உன்னை சாவடிச்சிருவேன்னு சொன்னாங்க, யாருன்னு தெரில. என்னது உன்னை அப்படி சொன்னாங்களா,
எனக்கு எதுவும் கேட்கல ஜேகே அப்படின்னு மேக்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகேவால் ஒன்றுமே புரியல ஜேகேக்கு. நம்பவும் முடியல, நம்ப இருக்கவும் முடியல. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ இன்னொரு ரூம் வந்தோன்னா அது ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கா. இதை பார்த்துட்டு என்னது இது ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராலெலாம் எல்லாமே திறந்து பார்க்குறாங்க. ஒரு பையனோட பிக்கு கிடைக்குது. அந்த பையன் டே தான், வேறு யாரும் இல்லை. இதை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அது நான் தான், கீழே வச்சிடு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேக்கு பயமாயிடுச்சு. யார் வெளியே வாங்கண்ணா அப்படின்னு ஜேகே கத்திட்டு இருக்கா. இப்போ மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? இல்லை, இங்கே யாரோ இருக்காங்க, அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஜேகே, அது உன்னோட ட்ரீமாக இருக்கும். ஏ மேக்ஸ், இது ட்ரீமாக இருந்தால் எனக்கு தெரியாதா? இது ட்ரீம்னா எனக்கு என்னென்னமோ சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பிளாக் கலரில் ஸ்பிரிட்டு வந்து வருது. இது ஜேகே பார்த்துட்டு, யாரு நீ, எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா? நிம்மதியாக என் வேலையை பார்க்க விட மாட்டியா? ஜேகே ஜான் ஜாங்கோக் கரெக்டா உன் பேர்? ஆமாம், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஓ, உன் பேர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா ஜேகே? உன்னோட பேர் முத கொண்டு உன் அப்பா எப்படிலாம் இறந்தாரு, அம்மா எப்படிலாம் இறந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்கிற, உருப்படியாக சொல்லு, ஒன்றும் புரியலை அப்படின்னு ஜேகே தான் அந்த பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த பேய் அப்படி கிட்ட கிட்ட வருது ஜேகே கிட்ட. இப்போ ஜேகேவும் சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பேய் தான், ஓ அவ்வளோ ஆர்வமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் அப்பா அம்மா என்னோட வீட்டுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் அதுக்கு சிம்பிளாக அவங்களோட சோழியை முடிச்சுட்டேன், அவங்கள இறக்க வச்சுட்டேன். புரியுதா? நான் தான் அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு அந்த பேய் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேக்கு ஷாக்கு. ஜேகே என்ன நினச்சா, நான் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் செத்ததா அப்படின்னு நியூஸ் வந்திருக்கோம். இப்போ ஜேகேவால் நம்ப முடியல. என்னது, நீ கொன்னியா? இதுக்கு? ஓ அதுவா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதுக்கு தான் கொண்டேன். புரியுதா? அப்புறம் இங்கே டே 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 டேன்னு எழுதி வச்சுருக்கத பார்த்தல, உன்னோட லவ்வர் கரெக்டா? அவன் 2 மாதமாக காணான் தானே? ஆமாம், 2 மாதமாக காணோம். அவனை நான் தான் பிடிச்சி வச்சுருக்கேன். தான் பாரு, இவன் தானே உன்னோட டே கரெக்டா? ஆமாம், என்னோட டே இவன் தான். இதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? அதுவா, உன் அப்பா என்னை அநியாயமாக சாவடிச்சாரு. நான் அவ்வளோ குட்டி பொண்ணு, வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லும் போது இங்கே கண்ணை வச்சு ஷூட் பண்ணாரு. அதை என்னால் மறக்க முடியாது. உன்னையும் பழி வாங்கி உன்னையும் கொன்னுட்டா. உன்னோட லவ்வரையும் சேர்த்து உங்களை அனுப்பி வச்சிட்றான், சரியா? அப்படின்னு அந்த பேய் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரில. இப்போ மார்க்கு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே நான் சொல்கிறத ஒன்று கேளு. என்னாச்சு சொல்லு மார்க், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? அது ஜேகே, நான் சொல்கிறத கேளு. இந்த பேயை துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால் தான் மட்டும்தான் முடியும். யார் அது? அவர் பேர் ஜின். ஜின் யார்? அவர் பெரிய மேஜிக் மேன்.
அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த பேயை துரத்தடிக்க முடியும். புரியுதா? ஆ, புரியுது மேக்ஸ். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ மேக்ஸ் தான், இங்கே பாரு ஜேகே, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணு. ஏன்னா நம்ம அங்கே இருக்கான். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு மேக்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜின்னுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ ஜின்னும் ஒரு 1/2 கழிச்சு வராரு. இப்போ ஜின் தான், என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க? அது வந்து ஜின், இங்கே வந்து ஒரு பேய் என்னோட டேவை பிடிச்சி வச்சிச்சு. என்னது பிடிச்சி வச்சிச்சா? அது என்னத்துக்கு பிடிச்சி வச்சிச்சு? அது அந்த என்னோட அப்பா அம்மாவை கொன்னது அந்த பேய் தான். அந்த பேய் பேர் கூட என்னமோ சொல்லுச்சு. ரொலாக்ஸ். ரொலாக்ஸ். இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கானே. 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அப்புறம் கில்லர்னாங்க. அவனா இறந்தான்? அவன் வந்து அப்பா அம்மாவை கொண்டானா? நம்பவே முடியலையே அப்படின்னு சின்னதாக சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக சின்ன வந்து மந்திரம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பேய் அப்படியே சின்ன முன்னாடி வந்து தலைகீழாக நிற்கிது. இப்போ ஜேகேதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக பயப்படுறாரு. இப்போ ஜின்னா, எதுக்கு நீ டேவை பிடிச்சி வச்சிருக்க? உன்னோட உண்மையான பேரை சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன இப்பெல்லாம் மந்திரம் போட்டா நான் போயிடுவேன் நினைக்கிறியா? முடியவே முடியாது. சாத்தியமே இல்லாத விஷயத்த நீ நினைக்கணும்னு பார்த்த பார்த்தியா? அங்கதான் நீ தப்பு பண்ற ஜன். உன் பேரு ஜன் தானா? ஆமாம், என் பேரு ஜன் தான் அப்படின்னு அந்த ஜின் வந்து அந்த பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த பேயோ ஜின்னை ஒரு லூப் மூடுக்குள்ளே அனுப்பிட்டு ஜேகேவும் அந்த லூப் கூட போயிட்ட. இப்போ ஜின்னா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. அங்கே ஃபுல்லாக ஸ்கூல் மாதிரி இருக்குது. இது ஜேகே பார்த்துட்டு, என்னது இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜேகே வந்து படித்த ஸ்கூல் இதுதான். இப்போ ஜேகே தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே, நான் தான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு குரல். ஜேக்கு ஒட்டிச்சு பிடிச்சி போகிறாரு டேவை பார்க்க. ஆனால் கண்ணுக்கு தெரியல. டேவோட குரல் மட்டும், ஜேகே நான் இங்கே இருக்கேன், ஜேகே நான் இங்கே இருக்கேன், ஜேகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காது ஃபுல்லாக டேவோட குரலாக கேட்டுட்ருக்கா. ஜேகேக்கு காது வலிக்குது. காது அப்படியே பொத்திட்டு அப்படின்னு கத்துறாரு. இப்போ ஜின்னா, இங்கே பாரு ஜேகே, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து மேஜிக் போடலான்னு பார்க்க. பட் மேஜிக் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ இது ஜேகே பார்த்துட்டு, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே எழுந்து அப்படியே அந்த குரல் கேட்குற திசையிலே போக. இப்போ கரெக்டாக மிடில் ஆஃப் த கிளாஸ் ரூமோட மிடில் நிற்கிறாரு. அந்த சைடு ஜேகே என்னை காப்பாற்று, அந்த சைடு ஜேகே அப்படின்னு நாலா பக்கமும் டேவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜேகேக்கு தலை வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. எது உண்மையான எது போலியான எந்த சைடு நம்மளோட இருக்கான்னு கூட ஜேகேவால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஜேகே அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. பேஸ்மெண்ட்டில் அங்கே தான் ஜேகேவோட வந்து ஒரு பிக்கு வந்து இருக்கு. அங்கே ஒரு
கத்தி ஒன்று காட்டுறாங்க. இப்படியே காட்டி முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோன்னா ஜேகே தான் அப்படியே பேஸ்மெண்ட் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே போகிற டைமில் அப்படியே அந்த கதவை சாத்துது. ஜேகே தான் அந்த கதவை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்க டேகாவோட ஃபோட்டோ அங்கே தான் இருக்கா. கீழே ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி பக்கத்துலேயே நிறையா மெடிசின்ஸ்லாம் இருக்கு. ஜேகே இதை பார்த்துட்டு என்னது இங்கே கத்தி இவ்வளோ மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ அந்த மெடிசன்லேருந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாரு. அந்த மெடிசன் எடுத்து அந்த கத்தியில் தடவுறாரு. தடவிட உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன் ஃபெலிக்ஸ். உன்னோட உண்மையான பேர் ஃபெலிக்ஸ் தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா ஜேகே? என்னோட உண்மையான பேர் ஃபெலிக்ஸ் தான். முடிஞ்சா என்னைய கொன்னுக்கோ, முடிஞ்சா உன்னோட தேவையும் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் வந்து அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் டே டே எங்கே இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு. கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் டே எங்கேயுமே கிடைக்கல. ஜேகேக்கு போக 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 பயம் அதிகமாகுது. அப்படியே ஜேகே அப்படியே வந்து தலையை பிடிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு டே எங்கே இருக்க டே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குடையுது ஜேகேக்கு. இப்போ ஜன் பக்கத்தில் வந்துட்டு ஜேகே கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்ல, ஜன் என்னோட டே அது எனக்கு புரியுது. ஆனாலும் இப்போ நம்மளுக்கு பொறுமை தான் முக்கியம் ஜேகே. பொறுமை இருந்தால் தான் நம்மளோட டே நம்மளுக்கு, இல்லைன்னா அந்த பேய்க்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு டே சைடு போகணுன்னா டே தான் அப்படியே சங்கிலியால் கொட்டி வச்சிருக்காங்க. டே லைட்டாக கண்ணு முடிச்சுட்டு நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அந்த பேய் அப்படியே டேக்கு முன்னாடி வருது. டே இதை பார்த்துட்டு என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு டே தான் கத்துறாரு. இப்போ அந்த பேய் ஃபெலிக்ஸ் தான். என்ன தைரியம் உங்களுக்கு என்ன சேர்ந்து 2 பேருமே கொலை பண்ணிட்டு எப்படி உங்களோட உயிரோட்ட வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தான் டேவோட நெக்க அப்படி இறுக்கி பிடிக்குது. இப்போ டே தான் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டே மயங்கிட்டாரு. ஏன்னா அந்த பேய் பிடிச்ச புடி அப்படி. இப்போ ஜேகே அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பார்க்க அந்த பேய் அப்படி தடுத்து நிறுத்தி, என்ன நீங்கள் டே இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்ட போல, அதான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டா போல, எப்பட்றா உனக்கு இது தெரிஞ்சது? எனக்கு தெரியாத இடமே கிடையாது ஃபெலிக்ஸ். நீ இங்கேருந்து போயிடு. என்னோட டேவை என்கிட்ட கொடுத்துட்டு போ, சரியா? உன்னோட வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. ஆமாம், உன்னை கொன்னது நானும் டேவும் தான். ஆனால் நீ பண்ண வேலை அப்படி பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணுறா. அதனால தான் உன்னை கொன்ன. இது கூட உனக்கு புரியல அப்படின்னு ஜேகே தான் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்ல. இப்போ ஃபெலிக்ஸ் கோபமாயிட்டு, இங்கே பாரு ஜேகே, நான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை கொலையை பண்ணிட்டீங்க. கொலை பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு பழியை வேறு யாரோ மேலே போட்டீங்க. என்ன ஜேகே இது? ஆமாம், நீ பண்ணது தப்பு. அந்த பொண்ணு யார் தெரியுமா? யார்? என்னோட தங்கச்சி. என்னது உன்னோட தங்கச்சியா? பார்த்ததே இல்லை. அது அவள் வெளியூரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்தவ, புரியுதா? என்னோட தங்கச்சியை கொன்னுட்டு என்னைய பழி வாங்கிறதுக்கு வந்திருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே தான் அந்த பேய் கூட சண்டை போட்டுட்ருக்காரு, ஃபிலிக்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த சைடு டே தான் கத்துறாரு, ஜேகே என்னை இங்கேருந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே இருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே அந்த நைஃபை எடுத்து அப்படியே ஃபிலிக்ஸ் முன்னாடி நீட்டிட்டு, உன்னை அப்போ கொன்ன எனக்கு தெரிஞ்சு இப்போ கொலை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, புரியுதா? ஆ ஜேகே வா, ஏன்னா கொலை பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் நீயே கூட்டிகிட்டு போ, முடிஞ்சா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் அந்த ஃபீலிங்ஸுக்கும் சண்டை வந்து போகுது. சண்டை ரொம்ப பயங்கரமாக போகுது. அந்த சைடு அந்த பேய் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜேகேவை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்க, இப்போ அந்த பேய்க்கு அப்படியே ஹைப்பாக பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. ஜேகேவால் சமாளிக்கவே முடியல. இப்போ ஜென் வந்து சேர்ந்துட்டு, இங்கே பாரு ஜேகே, இப்போ நிலா வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. நிலா இருக்கிற வரையும் அவனுக்கு கொஞ்சமாக தான் பவர் இருக்கும். நிலா மறைஞ்சிருச்சு, அவனுக்கு மொத்த பவரும் வந்துடும். சீக்கிரம் இந்த நிலா இருக்கும் போதே அவனை அழிச்சிடு. ஜென், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியலை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஜேகேவும் ஃபிலிக்ஸை அழிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபிலிக்ஸை அழிக்கவே முடியல. ஏன்னா ஜேகே இதுக்கே தோந்துட்ட போல, முடியலையா? ஆ வலிக்குதா சொல்லு, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஒரு மாதிரி ஜேகே கிட்ட வர, இப்போ ஜேகே அந்த நைஃபை எடுத்து அந்த பேய் மேலேயே சொருக. இப்போ ஃபிலிக்ஸ் தான், இந்த குட்டி நைஃப் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபிலிக்ஸுக்கு லைட்டாக பெயின் வருது. என்னடா பண்ணா அப்படின்னு அந்த ஃபிலிக்ஸ் தான் அப்படியே வந்து ஜிகேவோட நெக்க பிடிக்க, என்ன ஃபிலிக்ஸ் ஆட்டம் முடிஞ்சது, இன்னையோட உன்னோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஜேகே தான் அகெயின் அந்த நைஃபை பிடுங்கி மறுபடியும் ஃபிலிக்ஸோட உடம்புலே குத்தா. இப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பலாக மாறுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே சாம்பலாக மாறுற ஃபிலிக்ஸை பார்த்துட்டு அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேக்கிட்ட வராரு. இப்போ டேக்கிட்ட வந்துட்டே அந்த கட்டளை அவுத்துட்டு, டே உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை ஜிகே, நான் ரொம்ப பாய்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தே தான் ஜிகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிகே ஜிகே மிஸ் யூ ஜிகே, லவ் யூ ஸோ மச், லவ் யூ டோட்டே, ஒன்றும் இல்லை பயப்படாத சரியா அப்படின்னு ஜேகே தான் டேவை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அண்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அண்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.